பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 11-12 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில், நாம் அவரோடே கூட மரித்தோமானால் அவரோடே கூட பிழைத்தும் இருப்போம், அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார் என்பதாக. சிலுவை இல்லையேல் சிங்காசனம் இல்லை. தேர் இஸ் நோ த்ரோன் வித்தவுட் த கிராஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் என்ற தேவ மனிதன் இயேசுவுக்காக அநேக பாடுகளை சகித்தார். சுவிசேஷம் அறிவித்ததன் நிமித்தமாக அவர் ருமேனியா நாட்டில் சிறையில் அடைக்கப்பட்டார். பல பாடுகளை உபத்திரவங்களை சுவிசேஷத்தின் நிமித்தம் சகித்தார். முழுவதும் பழுக்க கூர்மையான கம்பி மற்றும் கத்திகளை கொண்டு சித்திரவதை செய்யப்பட்டார். ஒரே இடத்தில் பல மணி நேரங்கள் நிற்க வேண்டும். சிறிது நெளிந்தாலும் கூர்மையான ஆணிகள் உடலில் பாய்ந்துவிடும். குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்பட்டு உயிர் போகும் நிலையில் வெளியே எடுத்து மீண்டும் அவரை குளிர்சாதன பெட்டியில் வைப்பார்கள். அவரை ஒரு சிறிய அறையில் அடைத்து பட்டினியால் இருக்கும் எலிகளை அவர் மீது விடுவார்கள். முதுகெலும்பு உடைக்கப்பட்டு தீயினால் சுடப்பட்டு சதைகள் பீக்கப்பட்டு சித்திரவதை படுத்தப்பட்டார். 8.5 ஆண்டுகள் சிறைவாசத்திற்கு பின்பு அவர் விடுதலை செய்யப்பட்டார். 1 வாரம் மட்டும் வீட்டிலிருந்து மீண்டும் அவர் இயேசுவை பற்றி சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தொடங்கினார். அதனால் மீண்டும் 5.5 ஆண்டுகள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். பழைய மற்றும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இயேசுவுக்காக எந்த பாடுகளையும் சகிக்க ஆயத்தமாய் இருந்தார்கள். ஷாத்ரக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் எரிகிற அக்கினி சூளைக்குள் போடுவதையும் இயேசுவுக்காக ஏற்றுக்கொண்டார்கள். தானியேல் தன்னை சிங்கக்கபியில் போடுவதை ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய நாம் கிறிஸ்துவுக்காக எந்த பாடுகளையும் சகிக்க ஆயத்தமாயிருக்க வேண்டும். அண்ட சராசரங்களை படைத்தவர், ஆதியும் அந்தவுமானவர், முந்தினவரும் பிந்தினவருமானவர், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர், அவ்வளவு பெரிய தேவன் சிலுவையின் பாதையில் சென்றிருப்பாரே என்றால் நாம் எல்லாரும் எம்மாத்திரம். அவருக்காக பாடுகளை சகித்தால் நாம் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, எங்களுக்காக சிலுவையினூடாய் உம்முடைய ஜீவனை ஊற்றி கொடுத்தீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காய்ப்பட்ட அத்தனை பாடுகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் உமக்காக பாடுகளை சகித்தால்தான் ஆளுகை செய்ய முடியும் என்பதையும் அறிந்து ஆண்டவரே, பாடுகளின் பாதைகளிலும் பின்வாங்கி போய்விடாதபடிக்கு உம்மை தொடர்ந்து பின்பற்றுவதற்குரிய கிருபையையும் பலனையும் பரத்திலிருந்து கர்த்தர் அருளி செய்வீராக. பாடுகள் நடுவிலும் உத்தமமாய் உம்மை சேவிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். இன்றைய தினம் இவர்கள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதிப்பீராக. போக்கிலும் வரத்திலும் உடனிரும் கண்ணன்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.